அந்த சவுண்டு எழுப்பி, அதுக்கப்புறம் இலைய ஒடிச்சு போட்ட இடத்துல வந்து அமர்ந்து, அங்கேருந்து சமைச்சு கொடுத்து, அங்கேருந்து பாறை இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். இடைவெளி இருக்கும். அப்ப அவன் வந்து வீரப்பனாரை சந்திக்கிறதுக்கு, வீரப்பனார் கும்பல் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு அவன் வர்றான்னா, வர முடியாது. வரிசையா போயிட்டு இருக்கிறோம். அவன் முன்னாடி போன சேத்து "அடோ அப்பா டேய் பா" அப்படின்னு கத்துறாரு. கத்துனோனே "என்னப்பா?" சனியா சனி எத்தா தண்ணி கிடக்குன்னு குதிச்சு அங்கிட்டு ஓடிட்டார். நாங்களும் அந்த பக்கம் நகர்ந்துட்டோம். அவ அப்படி தலைய தூக்கிட்டு இப்படி அப்படி திரும்பிக்கிட்டு வாழ பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது. 2வது முறை ஒரு 2000 குடுப்பாரு. சரியா வந்துச்சுன்னா 2000 பணம். 5000, 10,000, 20,000 அப்படியே உயரும். அவன் எல்லா வகையிலயும் அவன் சரியா இருக்கிறான். வாரி இறைச்சு. சிறுத்தையெல்லாம் நெறைய பார்த்துருக்குறோம். சிறுத்தையெல்லாம் எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிளா போனா தான் சீறி அடிக்கும். கூட்டமா போனா அது ஓடி போயிரும். நம்ம அதே கணக்கு தான் புலி. புலி வந்து என்னன்னா 2 பேர் போனாலும் அடிச்சுக்கும். ஆனா ஒரு 3, 4, 5, 6க்கு மேல போயிருச்சுன்னா, இப்ப நாங்கலாம் போம்போது புலி எங்கள பார்க்கும் அப்படி. ஸ்டைலா நின்னு அப்படி திரும்பி பார்க்கும். உடனே பெரிய விஷயம். "என்னடா? ஏய்" அப்படிம்பாரு. அப்படியே சாதுவா அப்படியே திரும்பி திரும்பி நடந்து பார்த்துட்டு அப்படியே அவங்க போறது அவ்வளோ அழகா இருக்கும். வீரப்பனார் காடுகளில் 36 ஆண்டு காலம் தனது வாழ்வை நகர்த்தியிருக்கிறார் என்றால், வெளியிலே இருக்கிற தனது உளவு அமைப்பு சரியாக இருந்தது. உள்ளே இருந்த தன்னுடைய சக தோழர்களும் சரியாக இருந்தார்கள். தேவைப்பட்டால் தேவையற்றவர்களை உடனடியாக விலக்கிவிட்டு கடந்து போவதுதான் அவருடைய வாழ்க்கையாக அமைஞ்சது. இப்படித்தான் 36 வருஷம் அவருடைய காட்டு வாழ்க்கை. இதில எவ்வளவோ சந்திப்புகள். குறிப்பா அவருடைய நுணுக்கமான விஷயங்கள்ல தான் 36 வருஷம் அவரு வாழ்ந்தாருங்கிறத நான் பதிவு செய்றேன். முதல்ல வெளியில இருக்கிற தனக்கான உளவு அமைப்ப தேர்வு பண்றதுல ரொம்ப கச்சிதமா தேர்வு பண்ணுவாங்க அண்ணன். அவனுடைய வறுமை என்ன? அவன் குடும்ப சூழல் என்ன? அவன் தனக்காக நிப்பானா? அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காகவே என்ன செய்வார்ன்னா, முதல்ல ஒரு ரூ. 1000 குடுப்பாரு. குடுத்து ஒரு பொருள வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரூ. 1000க்கு அவன் சரியாக பொருள் வாங்கிட்டு வந்தான்னா, அவனுக்கு ரூ. 1000 கூடுதலா. 2வது முறை ஒரு 2000 குடுப்பாரு. சரியா வந்துச்சுன்னா 2000 பணம் குடுப்பாரு. 5000, 10,000, 20,000 அப்படியே உயரும். அவன் எல்லா வகையிலயும் அவன் சரியா இருக்கிறான்னா, வாரி இறைச்சிருவாரு. மிகுந்த நம்பிக்கை வைப்பாரு. அவன எப்படி பயன்படுத்துவார்ன்னா, அந்த பகுதிக்கு மட்டும் அவர பயன்படுத்த மாட்டாங்க. "அப்பா நாங்க இந்த காட்டுல இருக்கோம். நீ வெளியில வந்துட்டு, இந்த ஊர்ல போய் சாமான் வாங்கிட்டு, நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம ஆளு அங்க வந்து வாங்கிட்டு வந்துருவான்." அப்படின்னு கூட வந்து வச்சிருப்பாரு. அவ்வளவு கெட்டித்தாரத்தனமா தான் இந்த உளவு அமைப்ப வெளியில அவர் பயன்படுத்துவாரு. அவன் வந்து இந்த உளவு பொருள்கள கொண்டு வர்றது மட்டும் இல்ல, உளவு சொல்றதுலயும் கில்லாடியா வளர்த்திருப்பாரு. அது எப்படின்னா, "இங்க வா, இந்த போலீஸ்கார பசங்க பாம்ப எங்க போட்டிருக்காங்க? எத்தன பேர் இருக்காங்க? என்னென்ன துப்பாக்கி வச்சிருக்காங்க? இதெல்லாம் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. ஆனா, அவன் எப்படி ரூமர் எடுப்பான்னா, அதே ஊர்க்காரன்ல ஒருத்தன உளவுத்துறை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையில இருக்கிறவங்க ஒருத்தன நியமிச்சிருப்பாங்க. அவன் தான் அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது. நல்லவே மாதிரி அருவாள மட்டும் தோள் மேல வச்சுக்கிட்டு, ஒரு லுங்கிய கட்டிட்டு ஏதோ தேன் எடுக்க வர்றது, மூங்கிலுக்கு வர்றது மாரி வருவான். ஆனா, அப்படி வர்றவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் தான் அரசாங்கத்தினுடைய உளவாளி. அவன் உடனே வந்து அரசாங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இன்ஃபார்மரா இருந்தவன். இப்ப அவனும் வீரப்பனாருடைய உளவு அமைப்பை சேர்ந்தவனும் பார்த்தீங்கன்னா, மாமன் மச்சானா இருப்பான். இல்லாட்டி அண்ணன் தம்பியா இருப்பான். இவன் இரவுல மட்டும் தான் வருவான். அவன் பகல்ல தான் வந்துட்டு போவான். அப்ப அவனுடைய நடவடிக்கையை இவன் கண்காணிச்சுட்டே இருப்பான். அவன்ட்ட "என்ன மச்சான்? என்ன தம்பி? என்ன போலீஸ் உன்னோட ரொம்ப நெருக்கமா இருக்கு?" "அட ஆமாண்ணே ஏதோ 5, 10 குடுக்குறான். எனக்கு ஆலங்காட்டுக்குள்ள போயிட்டு வீரப்பன காட்டி குடு, காட்டி குடுன்னு சொல்றான். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. எத்தன புடிச்சிருக்காய்ங்க?" அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளே விசாரிச்சுக்கிட்டு, அத துல்லியமாக வந்து கணக்கெடுத்துட்டு வந்து இங்க வந்து சொல்லிருவாங்க. அதுதான் வீரப்பனாரை வந்து 36 வருஷம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிய உருவாக்குச்சு. அதோடு மட்டுமல்ல, எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரியவனா இருந்தாலும் கூட, அவன் வாங்கி வருகிற அந்த ரேஷன் பொருள் இருக்குல்ல, அந்த பொருள வந்து பரிசோதிப்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எறும்புக்கு அள்ளி போட்டு பரிசோதிக்கிறது, அணிலுக்கு கொஞ்சோண்டு பொருள அள்ளி போட்டு பரிசோதிப்பது, இப்படியெல்லாம் அந்த பொருள் அந்த சரியா இருக்குன்னா, அதெல்லாம் சரியா இருக்கும். அந்த உயிரினங்கள்லாம் சரியா வாழ்ந்துரும். நம்மளும் சரியா இருப்போம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி பத்தியம் வாங்கி வருகிறவங்களே சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிராமத்தில வந்து கூட்டம் கூட்டமா வர்றவங்களும் சில கிராமங்கள்ல இருந்தாங்க. மலை கிராமங்கள்ல. ஒருத்தன் லிங்க பிடிச்சு இன்னொருத்தன் ஒரு 10 பேர் வருவான். அந்த 10 பேரும் விசுவாசியா இருக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. அப்ப இந்த முதல்ல நம்ம உருவாக்குன ஆளு இத்தன பேர உருவாக்கியிருக்கிறான்னு சொன்னா, இத்தன பேர் பேச்சையும்
இவன் சரியா கேட்குறானா, இவன் பேச்ச எல்லாரும் கேட்குறாங்களாங்கிறதையே சோதனை போடுவாரு. முதல்ல அந்த காட்டுவாசிகள் வறுமையில வாழ்கிற மக்கள். ஆ ரொம்ப கொடூரமா வாழ்ற மக்கள். ஒரு பக்கம் அதிரடிப்படை என்கிற அட்டூழிய படை விரட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வீரப்பனார் இதுக்கிடையில தான் அந்த மக்களுடைய வாழ்வியல் போராட்டம். அப்ப மக்களே என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா, போலீஸ் கையில சிக்கனம்னா, நம்ம வேலையே செய்யாட்டினாலும் நம்மள கொண்டு போய் சிதைச்சுருவான். அதுக்கு வீரப்பனாருக்கு விசுவாசியா இருந்து நம்ம அவருக்கு குடுக்குற காச வச்சுட்டு இத குடும்பத்த நடத்திடலாம். அப்புட்ன்னு சொல்லி இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள்ல, ஒரு கிராமத்தில 10 பேர் இப்ப காட்டுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு திருவிழா மாதிரி. காட்டுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய விலங்கு அடிப்பாங்க. அந்த விலங்க அடிச்சு, மாமிசத்த உருவாக்கி, மாமிசத்தெல்லாம் வெட்டி, 10 பேரு இருந்து சாப்பிட்டு தாப்பா போணும். நாளைக்கு போங்கப்பா அப்டின்ருவாரு. ஆ அதிலேயும் சில பேர் சொல்லுவாங்க, "அண்ணா, ஒரு நாள் அலங்காட்டுக்குள்ள தங்கிட்டோம்னா, அங்க வீடுகள்ல ஆம்பள ஆள் இல்லைன்னா, அந்த போலீஸ் தேடி வந்துருவான் அண்ணா" அப்படிம்பான். "ஆமா, அதுவும் சரிதாப்பா. உடனே அப்ப கிளம்புங்க. இன்னைக்கே கிளம்பிருங்க" அப்படின்னு சொல்ற இடமும் உண்டு. 1 நாள், 2 நாள் தங்கிட்டு போற ஆதரவாளர்களும் உண்டு. அப்ப அவங்களுக்கு தேவையான மாமிசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு, மாமிசத்த பச்சை மாமிசம் உடனே கிளம்புறாங்கன்னா, பச்சை மாமிசத்த வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 கிலோ, 3 கிலோ குடுத்து அனுப்புவாங்க. இல்ல நாளைக்கு போறாங்க, நாளை கழிச்சு போறாங்க அப்டின்னா என்னன்னா, அந்த வத்தல், மாமிச வத்தல் போட்டு நெறைய இருக்கும். அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 கிலோ, 3 கிலோன்னு அளவு அளந்து போட்டு குடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் வாங்கிட்டு போயி, அவங்க அவ்ளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மக்கள். அ இதுவும் ஒரு வாழ்வியல் முறையா அவரு தேர்வு பண்ணாரு. அதே மாரி காட்டுவாசிகள்ல தேர்வு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து தேர்வாகி அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க இன்னொரு வேலையும் செய்வாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த அட்டூழிய படையினுடைய உளவாளியா இருக்கக்கூடியவன் எத்தன மணிக்குள்ள காட்டுக்குள்ள வர்றான்? அவன் எத்தன மணிக்கு காட்ட விட்டு வெளியில போறான்? எந்த தடத்து வழியா வர்றான்? என்ன கொண்டுகிட்டு வாரான்? இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள போடுவாரு. அப்ப அவனுக்கு அதான் வேலை. இவன கண்காணிக்கிறது தான் அவனுக்கு வேலையே. பகலையில எத்தன மணிக்கு வீட்ட விட்டு அவன் கிளம்புறான்? காட்டுக்குள்ள அலங்காட்டுக்குள்ள எத்தன மணிக்கு வர்றான்? அந்த மாரி வந்து வீரப்பனாருடைய இன்ஃபார்மர்கள் சரியாக சொல்லி, பல இன்ஃபார்மர்கள் அரசாங்கத்தினுடைய இன்ஃபார்மர்கள வந்து போட்டு தள்ளின வரலாறுலாம் நெறைய நடந்திருக்கு அங்க காட்டுக்குள்ள. அப்ப இன்ஃபார்மர் என்கிற விஷயத்துல வந்து வீரப்பனாருடைய இன்ஃபார்மர் படை தான் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீரப்பனார் வந்து இப்ப ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. உடனே வந்து நேரடியா வந்து வீரப்பனாரை வந்து எளிதில ஒரு நம்பிக்கைக்குரியவனா இருந்தாலும் வந்து சந்திச்சிட முடியாது. பல வழிகள் இருக்கு. எப்படின்னா, முதல்ல அந்த இன்ஃபார்மர் காட்டுக்குள்ள நுழைகிறான்னு சொன்னா, அவன் இந்த மான் கத்துறது போன்ற ஒரு சத்தத்த எழுப்பணும். அதுக்கு பிறகு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இலைய ஒடிச்சு வச்சிருப்பாங்க. அது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பாறை மேல ஒரு பாறைய தூக்கி வச்சிருப்பாங்க. இப்படி பல்வேறு அடுக்குகள் இருக்கு ஒரு மனிதன் அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு. அங்கெல்லாம் அவன் சரியா வந்தா தான், அதை கண்காணிப்பதற்கு வீரப்பனார் ஒரு ஒரு வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா, சேத்துக்குழியாரையும், சந்திரனையும் அனுப்பி வைப்பாரு. காட்டு ஓரத்துக்கே அனுப்பி வச்சு அவனுடைய நடவடிக்கைகள நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அவன் என்னென்ன பண்ணி வரான்? அவன் வேற யாரோடையும் தொடர்புல இருந்து வர்றானா? வேற யாரையும் கூட்டிட்டு வரானா? கூட்டிட்டு வந்து வேற யாரையும் ஒளிய வச்சுக்கிட்டு நம்ம இடத்துக்கு வரானா? இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்காணிக்க தொடங்குவாங்க. அப்ப அவன் வந்து ஒரு ஆளா வர்றான் அப்படின்னா, அந்த ஒரு ஆள் சும்மா வரமாட்டான். அவனும் கொடுவா கொண்டுகிட்டு, அவனும் காட்டுவாசி மாதிரி உள்ள மூங்கிலுக்கு வர்ற வழக்கம் உண்டு. ஊடு முட்டிக்க வர்றது மாரி எல்லாம் வருவான். அப்ப அவன் வர்றான்னு சொன்னாவே, இவர்களுடைய அந்த அன்னை சேத்துக்குழியாரும், சந்திரனும் என்ன செய்வாங்கன்னா, அங்கேயே போயிருவாங்க. சில இடங்கள்ல வந்து மேக்கியம் போவான். சில இடங்கள்ல பேவி வீரப்பன் போவான். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப அவர் வந்து அந்த சவுண்ட் எழுப்பி, அதுக்கப்புறம் இலைய ஒடிச்சு போட்ட இடத்துல வந்து அமர்ந்து, அங்கருந்து சமிக்ஞை கொடுத்து, அங்கருந்து பாறை இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கும். இடைவெளி இருக்கும். அப்ப அவன் வந்து வீரப்பனாரை சந்திக்கிறதுக்கு, வீரப்பனார் கும்பல் வந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு அவன் வர்றான்னா, வர முடியாது. தங்கியிருக்கிறது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புட்னா, இங்கேயே உட்கார வச்சு, அவன சந்திச்சு, அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பேசிட்டு, அங்கேயே காச குடுத்துட்டு, இந்த பொருள வாங்கிட்டு இந்த பாறைகிட்ட நீ வந்துருப்பா அடுத்த வாரம். பலான நேரத்தில இந்த இந்த நேரத்துக்கு வந்துரு. நாங்க நம்ம ஆளுகள இங்க வந்துருவாங்க அப்படின்னு. அதே மாரி அவன் அரிசி பத்தியும் எடுத்துட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அவன் காட்டுலேருந்து உள்ள நுழைஞ்சு இந்த பாறைகிட்ட வரும்பொழுது, நம்ம ஆட்கள் போய் அவன கண்காணிக்கிறது இருக்கு பாருங்க. அதுவே 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அவன் ஒழுங்கா வந்து உட்கார்ந்துருக்கிறானா? பொருள ஒழுங்கா கொண்டாந்துருக்கிறானா? வேற யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறானா? வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு வந்திருக்கிறானா? இப்படி பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணி தான் அவன் வந்து அந்த பாறையில உட்கார்ந்துருக்கிறவன போய் பார்த்து, அதுவும் எப்படி பார்ப்பாங்கன்னா, அவன் உட்கார்ந்துகிட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவான். உடனே அங்கிட்டு எதிர் இருந்து நம்ம ஆட்கள் ஒரு அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுவாங்க. பேச மாட்டான். பேச முடியாது. மான் கத்துறது மாரி, அல்லது காட்டெருமை கத்துற மாரி கத்தி தான் வந்து இவங்களுடைய சமிசைய நாங்க வந்துட்டோம், நாங்களும் வந்துட்டோங்கிறத உருவாக்கிக்கிட்டு தான் சந்திப்பாங்க. ஆக இந்த மாரி நுணுக்கங்கள். அத விட உணவு முறையில ஆரம்ப காலங்கள்ல வீரப்பனார் நம்ம பல வலைவழித்தளத்தில பேசுகிற போது கூட, பூதிபடுகா பணத்துறை பங்களாவிலிருந்து டிஓ சீனிவாசனுடைய கஸ்டடியிலிருந்து அவர் மீறி தப்பிச்சு ஓடுகிற போது, கலாக்காய் தான் அவருக்கு பசியாத்திருக்கு.
அதே மாரி நெல்லூருக்கு தப்பிச்சு ஓடி வருகிற போது, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வீட்ல தான் வந்து அவரு கேழ்வரகு களிய சாப்பிட்டு பசியாத்தி, ஒரு மாடு மேய்த்தவன் மாடு தவறி வந்து, நான் தேடி வந்ததாக அங்கே பொய்ய சொல்லிட்டு, அங்க கூழு களிய தின்னுட்டு தன் பசியாத்திய வரலாறுகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காடுகள்லேயே விளையக்கூடிய மாங்காய வந்து மாம்பழங்கள சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நாவல் பழம், இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ள கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் உணவுகளாக்கி தான் 36 வருஷம் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான்னா, அது சாதாரண விடயம் இல்ல. அதோடு மட்டுமல்ல, இருக்கிறவர்களையும் பாதுகாத்து, தன்னை ஆதரித்தவர்களையும் பாதுகாத்து, தன்னை தேடி வந்தவர்களுக்கு பாதுகாப்பாளனாக இருந்து, இவ்வளோ விடயங்கள அவர் செய்கிறார் என்றால், இது சாதாரண விடயமா நம்ம பாத்துற முடியாது. அதே மாதிரி நீங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, விலங்குகளிடமிருந்து தப்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அசாத்தியான திறமை. எப்போதுமே நாங்க ஒரு இடத்துல படுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து காட்டெருமை வந்துரலாம், யானை வந்துரலாம், புலி வந்துரலாம், சிறுத்தை வந்துரலாம். விபரீத விலங்குகள் அங்க வந்து ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அத கட்டுப்படுத்தணும். அந்த இடத்துல வந்து பாதுகாப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்ன்னா, கட்டத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய கருமருந்துகள் இடிச்சு வச்சிருப்போம். அத வந்து என்ன செய்வார்ன்னா, பொட்டலம் பொட்டலமா கட்டி, தான் படுக்க போற இந்த இடத்துலன்னா, அங்கருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சுத்தி வர கட்டிருவாங்க. அப்ப வனவிலங்குகள் எப்போதுமே ஏதாவது ஒரு கெட்ட வாடை வருதுன்னா, அது உள்ள வராது. ஏதோ இருக்கு, எவனோ தங்கியிருக்கான், எவனோ நம்மள அழிச்சிருவான். அதுகளாவே நுகர்ந்து அந்த இடத்த விட்டு அங்கிட்டு திரும்பி போங்க. இப்படித்தான் வந்து காட்டு விலங்குகளிடமிருந்து அங்கே தப்பிக்கிறது. சின்ன சின்ன பூச்சிகள், விஷப்பூச்சிகள் இருக்கும். சியான்ங்கிற பூரான் வகை, தேளு, நட்டுவாக்காளி. இதுகளிடமிருந்து தப்பிக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கும். ஏன்னா, அது வந்து மருந்து கட்டுனாலும் நிக்காது. விலங்குகள் கட்டுப்பாடா போயிரும். இந்த சின்ன சின்ன விஷக்கிருமிகள்லாம் வந்து நம்மள நோக்கி வருகிற போது, அதுகள்ட்ட நான்லாம் படுத்திருக்கும்போது தேள் வந்திருக்கு, சிங்கம் பூரா வந்திருக்கு, நட்டுவாக்காளி வந்திருக்கு. ஆ இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அங்க வாழ்வியல் முறைய அமைச்சுக்கிட்டோம். அப்ப அது ஊர்ந்து வருகிற போது கூட நாங்க எச்சரிக்கையா அது வந்துருச்சு அப்படின்னா, உடனே டார்ச் லைட் அடிச்சு பார்த்து, உடனே அத அடிச்சிடுறது. மலைப்பாம்புகளிடமிருந்து தப்பிச்சதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா, ஒரு இடத்துல சிக்கரசம்பாளையம் அதாவது பண்ணாரியிலிருந்து சிக்கரசம்பாளையம் போற வழியில வந்து பச்சநாகம் என்கிற ஒரு பாம்பு வகையை நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு குடவுக்குள்ள அப்படி ஏறி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதோ பாரு கிடக்குறான் பாரு, மோசமானவன். சயனடையோட மோசமானவன். கொட்னான்னா செத்து போயிரும். "என்னண்ணே பச்சை பாம்பு மாரி இருக்கு." "பச்சை நாகப்பா, மோசமான பய" அப்படிம்பாரு. அன்னைக்கு தான் முதலாக நான் பச்சை நாகத்த பார்த்தேன். சரி அங்கருந்து அப்படி கடந்து நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல. அ அதாவது பண்ணாரிய தாண்டி சிக்கரசம்பாளையம், பண்ணாரிய தாண்டிட்டு அப்படியே வந்து மாயாத்து பக்கம் போறோம். மாயாத்துலேருந்து அங்கிட்டு வந்து தெங்கு மராட்டாலாம் தாண்டி போற பாதை அந்த பாதை. அப்படியே சைட்லயே போயிட்டுருக்குறோம் காட்டுல. மலை ஏறாம. சமதள காட்டுக்குள்ளேயே நடந்து போறோம். அந்த பகுதியில தான் நடிகர் ராஜ்குமார அழைச்சிட்டு கொண்டு வச்சிருந்தது. அந்த காட்டுக்குள்ள நாங்க போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, பாம்பு, மலைப்பாம்பு. மரக்கட்டை மாரியே கிடந்தது. வரிசையா போயிட்டுருக்குறோம். முன்னாடி போன சேத்து "அடோ அப்பப்பா டேய் அப்படின்னு கத்துறாரு. கத்துனோனே என்ன பாம்பு? சனியா சனியா எத்தா தண்டி கிடக்குன்னுவாரு. குதிச்சு அங்கிட்டு ஓடிட்டார். நாங்களும் அந்த பக்கம் நகண்டுட்டோம். அப்படி தலைய தூக்கிட்டு இப்படி அப்படி திரும்பிக்கிட்டு வால பளிச்சு பளிச்சுன்னு அடிக்குது. தரைய போட்டுக்கிட்டு. நான் கண்டார முட்டு. "என்னப்பா அத்த தண்டி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு பாருங்க ஒரு ஈடு. செத்து போச்சு பாம்பு. 2 துண்டமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மாரி மலைப்பாம்பு கிட்ட தப்பிச்ச விஷயம். இத விட மாயாத்துல வந்து முதலைகிட்ட தப்பிச்சது. அதுவும் மறக்கவே முடியாது. பரிசல் போட்டிருப்பாங்கல்ல. அந்த பரிசல் வந்து கவுத்து கவுத்து போட்டிருந்தாங்க. இந்த பரிசல எடுத்துக்கிட்டு நாங்க அந்த அந்த கரைக்கு போறது வழக்கம். அது வந்து தெரிஞ்சவங்கட்ட பரிசல். தெரியாதவங்கட்ட பரிசல் எடுத்துட்டா எப்படி என் பரிசல் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போணுச்சுன்னு அது ஒரு பெரிய விஷயமா பரப்பி விட்டுரும். அவங்க ஒரு தெரிஞ்சவருடைய பரிசல எடுத்து நாங்க அந்த கரைக்கு போகணும். போயிட்டு என்னன்னா முன்னாடி ஓடுறேன். ஆத்துல போப்போறோம் அப்படிங்கிற குஷியில. போயிட்டு அதுவும் மாயாறு. மாயத்துல கொஞ்சம் முதலைகள் நெறைய. அப்ப என்னன்னா போயிட்டு அந்த பரிசல இப்படி தூக்குறேன். உள்ள அது படுத்து தூங்கியிருக்கும் பொழுது நான் கவனிக்காம போய் தூக்கிட்டேன். கபக்குன்னு பாஞ்சுச்சு பாருங்க. அடோ அப்பா! என்னப்பா அது? அப்டின்னு. அதுவும் இருட்டு நேரம். அப்பா! ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ஓடி வந்துட்டேன். அப்புறம் உடனே கொய்யா முய்யான்னு கத்துறாங்க. அப்புறம் அந்த முதல ஓடிருச்சு தண்ணிக்குள்ள. அதுக்கப்புறம் அதே பரிசல எடுத்துக்கிட்டு இல்ல அந்த பரிசல் இல்ல. இன்னொரு பரிசல். நான் எடுத்த பரிசல் வேற. இன்னொரு பரிசல போய் எடுத்துட்டு, அப்புறம் துடுப்பு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்காங்க. அத போய் சேத்துக்குள்ளேயே எடுத்துன்னு போய் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பரிசல்ல தான் கிட்டத்தட்ட 11 பேரோ, 12 பேரோ நாங்க பயணிச்சோம்.
அதில் ஏறி அப்புறம் அந்த கரையில் போயிடணும். இந்த மாதிரி முதலைக்கிட்ட இருந்து தப்பிச்ச விஷயம். ஆ, அதே மாதிரி ஒரு தடவை மலைப்பாம்புக்கிட்ட ஒரு அல்லையில் நான் அப்படி நடந்து வரிசையாக போயிட்டுருக்கோம். சுமை தூக்க முடியல, வெயிட்டாக இருக்குது. ஒரு 14 கிலோ சுமை, தன்னுடமா 3 கிலோ, துப்பாக்கி ஒரு 4.5 கிலோ, இப்படின்னு ஒரு 20 கிலோவுக்கு பொருத்தமான எடையோட 21 வயசில் அந்த காட்டுக்குள்ள அப்படி வாழ்க்கை. இப்போ மலை சருகல்ல ஒரு பெரிய நீர் சுனை, பெரிய தண்ணி கிடக்குற இடம். அந்த அல்லையில் அப்படியே அந்த தண்ணி ஓரத்தில் மேலே அப்படியே நான் பாதை இருக்குது. அந்த பாதையிலேயே அப்படியே அதில் தான் அந்த மானெல்லாம் போய் இறங்கி தண்ணி குடிக்கிற பாதை. நான் வந்து அப்படியே கிளம்பி இப்படி வர்றேன். வந்தா அவர் சொல்லிட்டு தான் வர்றாரு. இதெல்லாம் வந்து பெரிய பைய கிடக்குறேன். என்னண்ணே அப்படின்னு சொல்லி அவர் அதோடைய எச்சம்லாம் மேலே மிதக்குவார். வெள்ளை கலரில் சாக் பீஸ் கட்டி மாதிரி இப்படி மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் இதுக்குள்ளே வந்து ஆ, பாம்பு கிடக்கு அப்படிங்கிறத என்னோட சொன்னார். அப்படி அப்படி நான் வரும்பொழுது தட்டு தடுமாறி விழுந்துட்டேன் மூட்டையோட. மூட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, நானும் நனைஞ்சிட்டேன். உடனே அந்த 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 பாம்பு உள்ள இருக்கு, வால சுழட்டி அந்த தண்ணி சுழலுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, என்னை நிச்சயம் சுத்த வருதுன்னு நெனச்சுட்டு, உடனே கைய புடிச்சு இழுத்து மேல தூக்கி விட்டு, என்னைய "என்னப்பா?" அப்ப அன்னைக்கு கூட என்னுடைய வலது கால் வந்து அடிபட்டுருச்சு பாறையில, உடைஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி நொண்டி தான் நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து மருந்து வச்சு கட்டி, அது அதுக்கப்புறம் சரி பண்ணோம். இந்த மாரி காடுக்குள்ள தப்பித்த நிகழ்ச்சி. அதே மாரி ஒண்டி யானைங்கிறது காடுகள்ல ரொம்ப மோசமானது. ஒண்டி யானைங்கிறது சீசனுக்கு மட்டும் கூட்டங்களோட சேரும். மத்த நாட்கள்ல அது ஒண்ணும் சேராது. திமிரு பிடிச்ச யானை. இந்த யானை இந்த ஒண்டிகிட்ட நம்ம மாட்டுறோம்னா தப்பிக்கவே முடியாது. விரட்டி விரட்டி அடிக்கும். பல பேர் காட்டுக்குள்ள வந்து யானைக்கு வந்து வெள்ள உடை உடுத்தி போனா பிடிக்காதுன்னு சொல்லுவாரு வீரப்பனார். வெள்ள உடை, வெள்ள வேட்டி, வெள்ள சட்டையெல்லாம் போட்டு போனா உடனே அடிச்சு காலி பண்ணிரும். அதனாலேயே வெள்ள உடை போட்டவங்க காட்டுக்குள்ள பெரும்பாலும் வரமாட்டாங்க அப்படிம்பாரு. இந்த ஒண்டி யானை என்ன செய்யும்னு சொன்னா, ஆள மோப்பம் எடுத்துருச்சுன்னு சொன்னா, நீங்க எங்க போனாலும் விடாது. மரத்து மேல ஏறுனா கூட பெரிய மரத்து மேல ஏறிட்டோம் சாதுரியமான்னு நம்ம நெனச்சுட்டு மேல உட்காந்தோம்னா கூட கீழே நிக்கும். அவன் கீழ இறங்கி எவ்வளோ நேரம் கழிச்சு வருவான். அப்படியே நின்னுகிட்டு இருக்கும். அப்படிப்பட்டது ஒரு ஒண்டி யானை. இந்த ஒண்டி எருமைன்னு இருக்கு காட்டெருமையில. அதுவும் இதே அதாவது ஒண்டி யானைய விட, ஒண்டி எருமை இருக்கு பாருங்க. அது ரொம்ப மோசமானது. அந்த ஒண்டி எருமை தான் வீரப்பனாருடைய தந்தையார் கூசே முனுசாமிய வந்து கொலை செஞ்சதே ஒண்டி எருமை தான். வீரப்பனார் ஒரு முறை தேடி வருகிற போது, அந்த ஒண்டி எருமை தான் அவர கொல்லுது. அந்த ஒண்டி எருமையும் வந்து என்னன்னா, சீசனுக்கு மட்டும் தான் கூட்டங்கள் வந்து சேரும். திமிரு பிடிச்சு போய் திரியும். எந்திரிச்சு போய் கம்பீரமா அது அது பார்வையே நம்மளுக்கு பயமா இருக்கும். 4 காலும் வெள்ளையா இருக்கும். அத்த தண்டி இருக்கும். அப்படி திமுன்னு இருக்கும். ஆக இந்த மாரி கொடூரமான விலங்குகள். சிறுத்தையெல்லாம் நெறைய பார்த்துருக்குறோம். சிறுத்தையெல்லாம் எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கிளா போனா தான் சீறி அடிக்கும். கூட்டமா போனா அது ஓடி போயிரும் நம்ம. அதே கணக்கு தான் புலியும். புலி வந்து என்னன்னா 2 பேர் போனாலும் அடிச்சுக்கும். ஆனா ஒரு 3, 4, 5, 6க்கு மேல போயிருச்சுன்னா, இப்ப நாங்கலாம் போம்போது புலி எங்கள பார்க்கும் அப்படி. ஸ்டைலா நின்னு அப்படி திரும்பி பார்க்கும். உடனே பெரிய விஷயம். "என்னடா? ஏய்" அப்படிம்பாரு. அப்படியே சாதுவா அப்படியே திரும்பி திரும்பி நடந்து பார்த்துட்டு அப்படியே அவங்க போறது அவ்வளோ அழகா இருக்கும். ஆ, இந்த மாரி அதாவது காட்டை விட்டு வெளியில வந்து ஒரு சம்பவம் நடந்தது. ஆ, எழுத்தாளர் அஜயன் பாலா அவர்களோடு ஒரு படக்குழு நாங்க என்ன செய்றோம், தெங்கு மராட்டாவுக்கு போறோம். நான் வாழ்ந்த அந்த வனப்பகுதி. அவர்ட்ட சொல்லிட்டே தான் போறேன். இந்த பகுதியில நாங்க சுத்தியிருக்கோம். அன்னைக்கு ஒரு மகிழுந்து, அந்த மகிழுந்துக்குள்ள வந்து அண்ணன் தங்கர் பச்சான் இருக்கிறாரு. நாங்க தெங்கு மராட்டா போயிட்டு, அங்க சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, லொகேஷன் பார்க்கறதுக்காக போயிட்டு நான் தான் கூட்டிட்டு போறேன். திரும்பி வர்றோம் தெங்கு மராட்டாவுலருந்து. ஏன் இத சொல்றேன்னு சொன்னா, காட்டுக்குள்ள வாழுகிற மனிதன்ட்ட எப்படி புலி அணுகுமுறை வைத்திருக்கு, காட்டை விட்டு வெளியில வாழுகிற மனிதர்கள்ட்ட எப்படி அணுகுமுறை வைத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நாங்க காட்டுக்குள்ள இருக்கும்பொழுது பார்த்த புலி, எங்கள பார்த்து அசாதாரணமா நடந்து ஓடி போயிரும். "வர்றான்டா கொலைகார பயலுக" அப்படின்னு கூட நெனச்சிருக்கலாம். ஆனா, நாங்க படக்குழு சார்புல போயிருக்கும்போது, காருக்குள்ள மகிழுந்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல தெங்கு மராட்டாவுலருந்து வந்துகிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு புலிய பார்த்துர்றோம். காருக்குள்ள இருந்த தங்கர் பச்சான், காருக்குள்ள இருந்த அண்ணன் அஜயன் பாலன்லாம் நடுநடுங்கி போயிட்டாங்க. ஏன்னு கேட்கிறீங்களா? சாலை, மண் சாலை. அந்த மண் சாலையில கார் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் தொலையில புலி அப்படி கம்பீரமா நடந்து வந்து அப்படி எட்டி அப்படி தூக்கி அப்படி தலைய அப்படி அப்படி பார்த்துச்சு பாருங்க. உள்ள இருந்தவங்கலாம் பயந்துட்டாங்க. ஆடிட்டாங்க எல்லாருமே. வந்து ஒரு அற விட்டு கண்ணாடிய உடைச்சிருந்துச்சுன்னா முடிஞ்சுது. ஆனா, அன்னைக்கு ஒரு ஓட்டுநர் என்ன செஞ்சாருன்னா, கார வேணுமேனே சவுண்ட கூட்டுறாரு. ஊன்னு சவுண்ட கூட்டுன உடனே,
இவங்க மோசமானவங்க தான் ஒரு கப்புன்னு வச்சுச்சா என்னன்னு தெரியல. அப்படி கம்பீரமா எங்கள நோக்கி அப்படி வந்த அந்த புலி காருகிட்ட கிட்டத்துல வர நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி வந்துட்டு அப்படி நாங்க அதுக்கப்புறம் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அங்க நின்னுகிட்டு அப்படி பார்த்துட்டு செருமி அப்படி பாக்குது பாருங்க. கொலவெறியோட பார்த்தத நான் அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஆக 2 அணுகுமுறைகளை அது வச்சிருக்குங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கினேன். காட்டோடு வாழ்கிற மனிதர்கள்ட்ட ஒரு தன்மையும், காட்டுக்கு வெளியே வாழ்கிற மனிதர்களோட ஒரு தன்மையும் வைத்திருக்கிறது தான் புலி அப்படிங்கிறத நான் அன்னைக்கு பாடமா எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி செய்திகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காடுகள்ல இன்னும் மிக மோசமான அபாயகரமான விலங்குகள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அ காட்டுப்பன்றி ரொம்ப மோசமானது. காட்டுப்பன்றி என்ன செய்யும்னா, ஆ ஒரு ஆளு போனா, அதுக்கு அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்பு மாரி இருக்கும். இப்படி வளைஞ்சு வெள்ள கலர்ல ஒரு கொம்பு மாரி இருக்கும். அந்த கொம்ப வச்சு தாக்குகிற தன்மை அதுகிட்ட இருக்கு. ஒரு ஆளா போனா காலி பண்ணிரும். ஆ அந்த காட்டு பண்ணிக்கிட்ட அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு. அது கூட்டம் கூட்டமா திரியிற இடங்கள்ல கூட்டம் கூட்டமா திரியும். அத சீண்டக்கூடாது. அதே மாரி வந்து பல இடங்கள்ல பல சம்பவங்கள நாம அத வந்து கோடிட்டு காட்ட முடியும். நெறைய விஷயங்கள்ல காட்டுக்குள்ள ஆ நடந்தத வரலாறுகள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மழை காலங்கள்ல மற்ற சிறு சிறு பாம்புகள், இந்த பனசைன்னு சொல்லுவாங்க ஒரு பாம்பு. அந்த பாம்பு நெறைய காடுகள்ல இருக்கு. அதே மாரி வந்து ரொம்ப கொடூர விஷம் கொண்ட ராஜநாகம். ராஜநாகம் வந்து எப்போதுமே வீரப்பனார் என்ன செய்வாங்கன்னா, ஒரு திட்டத்துக்காக, ஒரு நோக்கத்திற்காக, ஒரு முக்கியமான விஷயம் நடத்தப் போறாக அப்டின்னா, அந்த திசையை நோக்கி சோழி உருளி பார்த்து அதெல்லாம் சரியா இருக்குப்பா நம்ம கிளம்பலாம்ப்பான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, நல்ல பாம்பு குறுக்கே வரக்கூடாது. நல்ல பாம்பு குறுக்கே வந்துச்சுன்னா, அங்க நடத்தப் போற சம்பவம் தப்பாயிரும்னு இவங்களுக்குள்ள ஒரு ஐதீகம். ஒரு முறை அப்படித்தான் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராஜநாகம் எவ்வளோ அன்னைக்கு தான் நான் முதன் முதலாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். இப்போலாம் பூங்காவுல பார்க்குறோம் அது வேற. ராஜநாகத்த அவ்வளோ பெரிய பாம்ப நான் வாழ்க்கையிலே பார்த்ததுல அங்க தான் பார்த்தேன். சும்மா அது பாட்டுக்கு 7, 8 அடி கம்பீரமான பாம்பு. ஊர்ந்து எங்கள கடந்து பாருங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் எப்படி போனுச்சுன்னு ஆனா அதையும் விரட்டி போறாரு சேத்துக்குழியார். பார்த்தீங்கன்னா, டப்பு டப்புன்னு பார்த்தா அப்படியே செடிகள்ல ஏறி மேல போய் பார்த்துட்டு இருக்கு இப்படி தலைய தூக்கிக்கிட்டு. அப்புறம் கட்டத்துப்பாக்கி வாங்கி டொம்முன்னு அங்கருந்து சுட்டு அத கீழ வீழ்த்தினாரு. அப்படி தலை வேற, துண்ட வேற, தலை படம் எடுத்துக்கிட்டு அப்படியே பிஷ்ஷுறது புஷ் புஷ்ஷுன்னுட்டு. ஏன்னா, அந்த காரியம் நடக்காம போயிரும் அப்படிங்கிறதுக்காகவே அத கொலை பண்ணாங்க. அப்புறம் அத கொலை பண்ணிட்டு அத தாண்டி போய் ஒரு சில காரியங்களுக்காக நான் போய் வெற்றி அடைஞ்ச சம்பவங்கள். இதெல்லாம் வந்து காடுகள்ல யாரும் பேசப்படாத விஷயங்கள். நம்ம பேசுறோம்ன்னு சொன்னா, அவரோட வாழ்ந்த காலங்கள்ல இந்த அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் கையாண்டுருக்கிறாரு, எப்படியெல்லாம் 36 வருஷம் வாழ்ந்தாரு இந்த கொடிய விலங்குகளிடமிருந்து. ஆ இது நெறைய பேர் என்னிடத்துல கேட்பாங்க. இயல்பா பார்க்கிறபோது, எப்படி நான் காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோட நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க? இப்போ ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒரு கதை சொல்ல முடியும். அதுக்காகத்தான் நம்ம முண்டாசு கவியில இவ்வளோ பெரிய விஷயங்கள ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்ன்னு சொன்னா, உலகம் முழுக்க அத பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறீங்க. அதாவது முடி வெட்டுகிற போது முடிய கூட வெட்டி குழி நோண்டி புதைக்கிற வரலாறு. ஏன்னா, எதிரிக்கு கூட அந்த முடி வெட்டுறேன் இந்த மனுஷன் வாழ்ந்திருக்கிறான்னு தெரியக்கூடாது. அடுப்பு மூட்டி சமைச்சுட்டு அந்த பாறை வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அந்த பாறைய கூட தூக்கி உள்புதருக்குள்ள வீசிட்டு, தான் இருந்த தடங்கள் கூட தெரியாம செடி கொடிகள் எப்படி இலைய உதுத்தும். நாங்க கிளம்பும்போது அதான் செய்வோம். எல்லாத்தையும் செடி கொடியெல்லாம் அள்ளி விசிறிட்டு, அங்க இருக்கிற செடி கொடியெல்லாம் ஒரு அசைச்சோம்னா மேலேருந்து அப்படியே கொட்டும். அப்ப அந்த இடத்துல மனிதன் வாழ்ந்ததற்கான தடயமே இல்லாம இருக்கும். அப்படியான சம்பவங்கள். அ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, நெகம் வெட்டினா கூட அந்த நகத்த வந்து குழி நோண்டி புதைக்கிறது. அதே மாதிரி காலை கடன்கள கூட நம்ம பூனை மாதிரி குழிய நோண்டிட்டு, அதுக்குள்ள காலை கடன முடிச்சுட்டு, மண்ண போட்டு மூடிட்டு போறது. ஏன்னா, அந்த வெளியில கழிவறை இருந்தா கூட, ஆ கழிவுகள் இருந்தா கூட, அந்த சுத்தமான காட்டுக்குள்ள 10 நாள், 20 நாளைக்கு அந்த மனித கழிவு வாடை கண்டிப்பா வாசம் வீசும். அப்ப அதிலிருந்து தப்பிக்கணும்னு நம்ம சொன்னோம்னா, இந்த மாரியான சம்பவங்கள மூடி மறைச்சு வாழ்றது. ஆ சத்தமே இல்லாம அங்க பேசுறது. ஹஸ்கிலே வாழ்க்கையில முழுவதும் ஹஸ்கிலே பேசிக்கிட்டு திரியிற இந்த சம்பவங்கள். அதே மாரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறபோது கால் தடங்கள் புல்லுலயும், கல்லுலயும் கால் வச்சு நடந்த சம்பவங்கள். ஆ இதோடு மட்டுமல்ல, நாங்கள் ஒரு கூட்டமாக போகிறபோது எந்த மனிதனையும் கண்ணால பார்த்துட்டோம்னு சொன்னா, உடனே அவன கூப்பிட்டு விசாரிச்சு, யாரு? என்ன? எதுக்காக காட்டுக்குள்ள வந்த?
அவன் உளவாளியா என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதே ஒரு பெரிய வேலை இருக்கும். அவனை கையோட சேர்த்து கூட்டிட்டு போய் விசாரிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் தான். வீரப்பனார் வந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்ததற்கான பங்களிப்புகள், பாதுகாத்த விஷயங்கள்லாம், இது போன்ற சம்பவங்களின் அடிப்படையில தான். காரிச்சு துப்ப மாட்டோம். பல் துலக்கிட்டு அந்த பற்பசையினுடைய அந்த வெள்ள நிறத்துல வருகிற எச்சிலை கூட குழி நோண்டி புதைச்சிட்டு, ஒரு குழிய நோண்டி அதுக்குள்ளேயே துப்பி வச்சுப்புட்டு, அல்லது தண்ணி ஓரத்துக்கு போனா நல்லா கொப்பளிச்சுட்டு அத ஊத்தி விட்டுற பாறைகள சிந்தாம, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள்ல இருந்தோம்னா, இதெல்லாம் எங்களை பாதுகாத்தது என்று தான் நான் சொல்ல